மை டீ கப்பில் எபிசோட் நம்பர் 5 நேற்று என்னென்னு கெஸ் பண்ணிங்களா? சம்மர் ஸ்பெஷல் உளுந்தங்கஞ்சி பார்ப்போமா? ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் அரை கப்பு தோல் உளுந்தையும் உள்ளே போட்டு தண்ணி ஊற்றி அவனை வைக்கிறோம். இப்போ தேங்காய் பால் எடுப்போமா? ஃபஸ்ட்டு முதல் தேங்காய் பால் தனியாக வச்சுருங்க. அப்புறம் 2வது 3வது தேங்காய் பால் எடுத்து அவனையே தனியாக வச்சுருங்க. முதல்ல 2வது 3வது தேங்காய் பால் தான் ரிலீஸ் பண்ணுறோம். அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு பூண்டையும் உள்ளே போட்டுட்டு 1 இல்லாட்டி 1.5 டீஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டுட்டு, நான் சுக்கு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இந்த டைமில் அவனே தட்டி ஒரு துண்டு தட்டி உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவைக்கு தண்ணியை ஊற்றி அவன் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பராக சோறும் உளுந்தும் இந்த மாதிரி வெந்து இருப்பான். இந்த டைமில் தேவையான அளவு உப்பையும் போடுறோம், நல்லா வேக வைக்கிறோம். இப்போ நம்ம இறக்குறோம் முதல் தேங்காய் பாலுங்க, கேம் சேஞ்சர். இவன் தான் சூப்பர் எம்மியாக டேஸ்ட்டு கொடுப்பான். அவனை உள்ளே இறக்கிட்டு 2 கிண்டு போதும், ரொம்பலாம் வேக வைக்க வேண்டாம். இப்போ ரெடி ஆகிட்டாங்க நம்ம உளுந்தங்கஞ்சி. இவ்வளோ தாங்க ரெசிப்பியே. அவனை வச்சு அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மல்லி சம்மந்தி ரெசிபி வேணுமா? ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க 2 பேரும் சேர்த்து இந்த சம்மருக்கு சாப்பிட்டு பாருங்கள்.